ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் கயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மேரி பிஸ்கட்டை வச்சு சூப்பரான ஒரு புட்டிங் பண்ண போகிறோம். இதுக்கு முட்டை தேவையில்லை, அவனில் வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. ரொம்ப ஈஸியான முறையில் இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை இஃப்தார் டைம்லேயும் சரி, கெஸ்ட் வந்தாலும் இது ஒரு டெசர்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெகுலராக செய்கிற புட்டிங்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நோன்பு டைமில் பொறுத்த வரைக்கும் நம்ம கடற்பாசி செய்கிறதுக்கு பதிலாக இந்த புட்டிங்கை இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 10லேருந்து 12 மேரி பிஸ்கட் நமக்கு போதுமானது. க்ரீம் இல்லாத எந்த பிஸ்கட் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ மேரி பிஸ்கட்டை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ண போகிறேன். கொரகொரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக தூள் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு பேனில் 125 கிராம் அளவுக்கு, அதாவது 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்க்குறேன். இதை நம்ம அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சும் போது ஒரு 3 to 5 மினிட்ஸில் அது நல்லா கேரமலைஸ்ட் ஆகிடும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். அந்த மாதிரி இடையில நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அதை கிண்டி விடும்போது நல்லா மெல்ட் ஆகி நல்லா கேரமலைஸ்ட் ஆகி கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். உடனே எடுத்து நம்ம எந்த இதில் புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பேனில் இதை ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க ஃபுல்லாக. இதை அப்படியே செட் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். 1/2 லிட்டர் அளவுக்கு பால் இதில் ஊற்றிருக்கேன். ஸோ பால் நல்லா காயட்டும். பால் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கு அப்புறம் இதோட கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேன். எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க, கட்டி இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த பால் காய்ச்சிட்டு இருக்கும்போது நம்ம இதோட சேர்த்து ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் கலவையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். இதை நீங்கள் நல்லா கிண்டும் போது கட்டி இல்லாமல் இருக்கணும். மெயினாக இதில் எந்த ஒரு கட்டியும் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம புட்டிங் பண்ணும்போது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. நல்ல பதம் வந்த உடனே திக்காயிடும். அந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேரமலைஸ்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்க அந்த பவுல்லையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கலவையை அதோடு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா தட்டி விடுங்க. எல்லா புறமும் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு வைக்கணும். அல்லது அலுமினியம் ஃபாயில் பேப்பரை எடுத்து இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணிடணும் ஃபுல்லாக. அதாவது தண்ணி உள்ளே போகக்கூடாது. இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி குக்கர்லேயோ அல்லது ஒரு பெரிய சட்டியில் ஒரு கலவாடை ஸ்டாண்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு மூடி போட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இப்போ நான் நல்லா 30லேருந்து 35 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்குறேன். அது வெந்துருச்சா அப்படின்றத கத்தி வச்சு கொஞ்சம் நம்ம வச்சு பார்க்கணும். ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ளதை நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டோம்னா ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு வரும். இதை அப்படியே நம்ம ஒரு ட்ரேக்கு மாற்றலாம். இது எப்படின்னா, மேலே ஒரு தட்டை வச்சுட்டு அதை அப்படியே கவுத்திடுங்க. இது கேக் மோல்டில் தான் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில்வர் டப்பா, டிஃபன் பாக்ஸ் டப்பா கூட நீங்கள் இதில் வச்சு நம்ம பண்ணலாம். ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு சூப்பரான கஸ்டர்டில் செய்யக்கூடிய பிஸ்கட் புட்டிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் அப்படியே சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடற்பாசியே அடிக்கடி சாப்பிட்டுட்ருக்கிற நமக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ நோன்பு திறக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.